தென்னிந்தியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ள கோவை மாநகரம் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சி, வணிக வாய்ப்புகள் மற்றும் வசதிகளால் புகழ்பெற்ற இடமாக இருந்தாலும், இது சுமார் 1890ஆம் ஆண்டுக்கு முன் இங்கு பசுமை நிறைந்த அடர்ந்த வனம் நிலவி வந்தது. கொங்கு நாட்டின் இதயமான இந்த இடம் இயற்கையின் மடியில் அமைந்த ஒரு அமைதியான பகுதியாகவே இருந்தது. அங்கேயே தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்த வயதான ஒரு பிரம்மச்சாரி தன் தவ வாழ்க்கையில் நித்திய பூஜை செய்து வந்தார். ஒரு இரவு அவர் கனவில் ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன். அவள் கண்களில் கருணை சிந்திய, தோற்றத்தில் தெளிந்த ஒளியாய் திகழ்ந்தாள். அம்மன் அவரிடம் மெதுவாகச் சொன்னாள், நான் இப்பகுதியில் உறைகின்றேன். என் இருப்பிடம் 3 மரங்கள், வேப்பமரம், ஆலமரம், அரசமரம் ஒன்றாக பின்னி பிணைந்து இருக்கும் இடத்தில் இருக்கும். அங்கு வழிபாடு செய்தால் மக்களுக்கு நன்மை நேரும். பிரம்மச்சாரி அடுத்த நாள் மக்களிடம் சொன்னாலும் யாரும் நம்பவில்லை. ஆனால் 2வது இரவிலும் அம்மன் மீண்டும் கனவில் தோன்றினாள். இந்த முறை அவர் உறுதியுடன் மக்களிடம் கூற, சிலர் சந்தேகத்துடன் அப்பகுதியை தேடினர். சில நாட்களில் அவருடைய கனவு போல் 3 மரங்கள் ஒன்றாக பின்னி அற்புதமான ஸ்தல விருட்சமாக வளர்ந்திருப்பதைக் கண்டனர். அந்த தருணம் மக்கள் மனதில் ஓர் அசாதாரண நெஞ்சை நடுங்க வைத்தது. உணர்வு எழுந்தது. அது தெய்வீகம். அது அம்மனது அடையாளம். இதனையடுத்து மக்கள் தினமும் அந்த மரத்தின் கீழ் அகல் விளக்கேற்றி வணங்க ஆரம்பித்தனர். வனமாக இருந்த அந்த இடம் பக்தர்களின் பக்தி மூலமாக ஒரு தெய்வீக நிலமாக மாறியது. காளியம்மன் விலங்குகளுக்கும் மக்களுக்கும் மட்டுமின்றி ஜந்துக்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்ந்தார். அம்மனுக்கு காவல் தெய்வமாக ஆகாசகந்தரர் மற்றும் கருப்புராயன் உடன் இருந்தனர். காளியம்மன் மிக முக்கியமாக பயனிவர்த்தியை இன்று வரை போக்கி வருகிறார். அது மட்டுமின்றி மிகவும் மோசமான பிரேத உபாதைகள், காத்துகருப்பு, பயக்கோளறு, தாண்டுகுணம், சோம்பல் ஏடு, அச்ச உணர்வு போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அம்மனிடம் சரண் அடைந்து கண்ணீர் மல்க வேண்டினால் அப்பிரச்சனையை விரைவில் நீக்கி நலம் தருவார் என்று மக்கள் உறுதியாக நம்பினர். காலம் கடந்தது. மக்கள் நகர வாழ்க்கையை பின் தொடர்ந்து நகரத் தொடங்கினர். மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூரை வீட்டை அமைத்து அந்த ஸ்தல விருட்சம் மரம் இருந்த இடத்தில இருந்து மண் எடுத்து காளியம்மனை சிலையாக வடிவமைத்து வணங்கி வந்தனர். அந்த இடம் புனிதத்துடன் காணப்பட்டது. அனைவரும் அங்கு சென்றனர். மாலை நேரங்களில் அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் அந்த இடத்தில் கூடி வந்து படிப்பு பயிற்சி செய்து வந்தனர். காலப்போக்கில் அந்த கூரை வீடு ஓட்டு வீடாக மாறியது. அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் உள்ள சாமி படங்களை எல்லாம் இங்கே வைத்து வணங்கி வந்தனர். மாலை இட்டவர்கள் இரவில் கோவிலிலேயே உறங்கியும் வந்தனர். காலம் உருண்டோட அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களின் சீரிய முயற்சியில் 1991ஆம் ஆண்டில் மக்களை திரட்டி கோவில் உறுப்பினர்கள் அனைவரும் ஆலோசித்து ஒரு முழுமையான கோவிலை கட்ட முடிவு செய்தனர். பின் 1994ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி ரவீந்திரன், சின்னக்கண்ணன், ஜெயபால், ஜெகதீசன் மற்றும் பலரின் நிதி உதவியும் பொருள் உதவியும் மற்றும் உடல் உழைப்பும் இணைந்து சீரிய முயற்சியில் அழகான கோபுரம் மற்றும் கருவறை கொண்ட புதிய கோவில் கட்டப்பட்டது. மகா கும்பாபிஷேகம் விழாவும் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. அதன் பின் 48 நாள் மண்டல பூஜைகள் நடைபெற்றது. பின் கோவிலில் டைல்ஸ் அமைப்பது,
திருக்கோவிலுக்கு முன்பு சில சீரமைப்புகளுடன் 2005 மே மாதம் 11ஆம் நாள் அன்று ஜெகதீசன், ஜெயபால், சுரேஷ், அனந்தன், பிரகாஷ் மற்றும் பல இளைஞர்களின் சீரிய முயற்சியில் 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஜூன் மாதம் 6ஆம் தேதி முன்பு இருந்து முகப்பை முழுவதும் அகற்றிவிட்டு பிரமாண்டமாக காளியம்மன் கம்பீரமாக அமர்ந்து இருப்பது போல 6 அடி உருவ சிலை, ஆகாசகந்தரர் மற்றும் கருப்புராயன் மற்றும் துவார பாலகிகள் சிலையை அமைத்து பல மாற்றங்களுடன் ஜெகதீசன், சின்னக்கண்ணன், ஜெயபால் மற்றும் பல திருக்கோவில் உறவுகளின் வீடாமுயற்சியில் 3வது மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின் 47 நாட்களும் மண்டல பூஜைகளும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின் 48ஆம் நாள் மண்டல பூஜை நிறைவு நாளை முன்னிட்டு 108 பால் குடங்கள், தீர்த்த குடங்களுடன் சிறப்பு அபிஷேகம், அலங்கார பூஜை அம்மனுக்கு நடைபெற்றது. அது மட்டுமின்றி மே மாதம் 2012ஆம் ஆண்டு பூகுண்டம் திருவிழா நூற்றாண்டு விழாவும் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடம் சித்திரை மாதம் பூகுண்டம் திருவிழாவும் மற்றும் ஆடி மாத உற்சவமும் ஆகிய 2 முக்கிய திருவிழாக்களாக 5 தலைமுறையாக தொடர்ந்து இன்று வரை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி நவராத்திரி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, ஆடி மாத திருக்கல்யாண வைபோகம், அமாவாசை பூஜை, சங்கடஹர சதுர்த்தி, சஷ்டி போன்ற பல பண்டிகைகள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம், அலங்காரம், பூஜை செய்து அன்னதானம் வழங்கினால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். மேலும் வடக்கு பார்த்து காளியம்மனை வேண்டி நெய் தீபம் ஏற்றினால் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், நோய்கள் தீரும், தொழிலில் வளர்ச்சி வரும் என்பதே மக்களின் நீண்ட நாள் நம்பிக்கையாக உள்ளது. தங்கள் பிள்ளைகளுக்காக திருமண வரன் வேண்டி வரும் பெற்றோர்கள் ஆடி மாதம் நடைபெறும் திருக்கல்யாண மகோற்சவம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தாயாரிடம் வேண்டுதல் வைத்தால் 1 வருடத்திற்குள் நற்செய்தி கிட்டும் என்பது பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை. இன்றும்
இப்பகுதி வாழ் மக்கள் தங்களது அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் முன் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மனை வணங்கி உத்தரவு பெற்ற பிறகே தங்களது செயல்களை தொடங்குகிறார்கள். தாயார் அன்பும் அருளும் கலந்த ஒரு மகாதேவி. இவர் காக்கும் இடத்தில் குற்றங்கள் வந்தடையாது, தீய சக்திகள் தங்கி இருக்க முடியாது. காளியம்மன் அன்றும் இருந்தாள், இன்றும் இருக்கிறாள், என்றும் நம் வாழ்க்கையில் ஒளியாக திகழ்வாள்.